ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலே, இந்த காலை வேளையில ஆவியான நம்மோடு பேசுகிற வார்த்தை கேட்கலாம். சங்கீதம் 115 3வது வார்த்தை கேட்கலாம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு சித்தமானதை செய்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை, அவருக்கு என்ன சித்தமோ அது என் வாழ்க்கையில நடக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஏன்னா நம்ம மாம்சமோ சுயமோ வெளிப்படக்கூடாது. அப்படின்னா அதனால நம்ம வாழ்க்கையில பின்னால வேதனைப்பட வேண்டிய காரியம் வரும். அதனால்தான் இங்க வேதத்துல ஏசாயா புத்தகம் 46:10 வாசிக்கலாமா? அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். என்னுடைய ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி செய்வேன். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும், என்னதான் வேதனையோடு கூட கண்ணீரோடு உபாசம் பண்ணாலும், அந்தந்த காரியங்களை அதனது நேரத்தில் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஆலோசனை நிலை நிற்குமா? அதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு சித்தமானவைகளை நான் செய்வேன். அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில, ஆண்டவரே இன்னும் எனக்கு ஏன் இந்த காரியம் நடக்கல? ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி தானே என்னை அழிச்சிங்க, என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களை தானே நம்பி இருக்கிறேன், உங்களை தானே நோக்கி பார்க்கிறேன். என் அன்பு பிள்ளைகளை, நிச்சயமா அவங்கெல்லாம் நிறைய ஆண்டவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டாங்களே. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில எவ்வளோ காரியம் நடக்குது. நானும் இன்னும் ஆண்டவர் உங்க சித்தத்துக்கு காத்துறேன். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களா இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், இப்படி நம்ம இருதயத்தில் கண்ணீரோடு புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, எரேமியா புத்தகம் 27:5 வாசிக்கலாம். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவன். பாருங்க, அவருடைய கரம் தான் உண்டாக்கினது. மகா பலத்தினால வானத்தையும் பூமியை சகலத்தையும் உண்டாக்கினவர். அவர் சொல்லுகிறார், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். அவருக்கு இஷ்டமான, அப்ப அவருக்கு இஷ்டமானவர்களாய், அவருக்கு பிரியமானவர்களாய், அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாய் நாம மாறணும். அவருடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேற்றதான் நம்மை அழைத்து இருக்கிறார். அவருக்கு சித்தமானதை உனக்கு செய்வார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். அவர் சொன்னார், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளை, அப்ப நம்மெல்லாம் அவருக்கு இஷ்டம் இல்லையா, பிரியம் இல்லையா? கிடையவே கிடையாது. அவருக்கு பிரியமானவங்க நாம. அவங்களுக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு கொடுக்கல இல்லை. அவங்களுக்கு அற்புதம் நடந்தது, எனக்கு நடக்கல இல்லை. தேவனுடைய பிள்ளை உனக்கு கண்டிப்பா வைத்திருக்க அதின் காரியத்தை அதின் நேரத்தில் அவர் செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறார். அவர் செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறார். அதனால ரோமர் 9:20 வாசிக்கலாம். அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? அவரோடு நம்ம வழக்காடவும் முடியாது. ஏன் நடக்கல? அவங்களுக்கு கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் கொடுக்கல? ஆண்டவரே ஏன் இன்னும் எனக்கு கிடைக்கல? இவ்வளவு நாள் ஆண்டவரை நான் உங்க பாதத்தில் தானே விழுந்து கிடக்கிறேன். அவர் எதிர்த்து நிக்க நீ யார்? அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? அவர் கேட்ட நம்ம வழக்காடவெல்லாம் முடியாது. ஏன் ஆண்டவரே, நான் மட்டும் இவ்வளவு சிறுமையில, கஷ்டத்துல, வேதனையில, துக்கத்துல, அவங்க எல்லாம் பார்த்தீங்க எவ்வளோ ஆசை, எவ்வளோ பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை தெளிவா சொல்றேன், தேவனுக்கு என்ன சித்தமோ அவருடைய சித்தத்தை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்ட வேதம் அப்படித்தான் சொல்லுது. எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான். தாவீதை பார்த்து சொல்றார்,
என் இருதயத்துக்கு ஏற்றதை செய்வான். அப்ப இங்க வேதம் சொல்லுது, ஏசாயா புத்தகத்திலே 48வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை. இதுதான் ரகசியம். நாம அவருக்கு பிரியமா நடக்கும் போது அவர் சொல்றார், நான் இஷ்டமானவனுக்கு பிரியமானவன் கொடுப்பேன்னால நாம கண்டிப்பா சொல்ற எனக்கு பிரியமானவன் அப்படின்றார். அப்போ அவருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். இந்த பூமியில நம்ம ஆண்டவருக்கு சித்தமானது அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நம்ம செய்யணும். நீ செய், ஜெபம் பண்ணு, ஏசப்பா இன்னும் ஏன் தாமதம், ஆண்டவர்கிட்ட கேளு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நிச்சயமா நம்ம கேட்கறது அவருடைய சித்தத்தின்படி. ஏன்னா அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்க கூடாது. அதே 15ஆம் வசனம் வாசிங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இதுதான் உண்மை. அவருக்கு சித்தமானதை நீ கேட்டால், அவருக்கு பிரியமான காரியங்களை இந்த பூமியில நம்ம செய்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் நம்ம கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு. வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார், அவர் சித்தத்தை நிறைவேற்றுவார். என்ன கொஞ்சம் தாமதிக்கும் போது தான் நம்ம அநேக விதத்தில் சோர்ந்து போறோம். அவங்களுக்கு கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கல, அவங்களுக்கு நடந்தது, எனக்கு நடக்கல, அப்படி கிடையாது. தேவன் அதின் காரியங்களே அதின் நேரத்தில் நேர்த்தியா செய்வார். எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வேன்னு ஏசாயா 46:10 சொல்லி இருக்கிறேன். கண்டிப்பா செய்வார், செய்யாம இருக்க மாட்டார். நாம செய்ய வேண்டியது அவருக்கு பிரியமாய் அவருக்கு சித்தமானது இந்த பூமியில செய்யணும். ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு சொன்னதை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் ஏசப்பா, இன்னைக்கு இங்க ஆண்டவரை நீங்க பேசின வார்த்தையின்படி எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வேன். நீங்களே ஆனால் பரலோகத்தில் இருந்தாலும் எங்கள் நடுவில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு, ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை பார்த்து, எங்க இருதயத்தின் ஏக்கத்தை பார்த்து, நீங்க உங்க சித்தத்தின்படி நாங்க கேட்கிறோம் சாமி. ஆண்டவரே எங்க ஜெபம் கேட்கப்படட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். தாமதிக்கும் போதுதான் சோர்ந்து போறோம், கலங்கி போறோம். ஆனா இந்த காலையில நாங்கள் உமக்கு பிரியமானது என்னென்ன காரியம் செய்யணுமோ அதை செய்வதற்கு எங்களுக்கு நல்ல ஆவியான ஒரு ஆலோசனை கொடுங்க. உங்க சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவர் உமக்கு சித்தமானது எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். தடைகளை எடுங்க. இயேசுவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.